என்னோட ஆசீர்வாதங்கள். நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வேதிக்கையும் ஒரு ஸ்டேஜும் எப்படி இருக்குன்னா, நம்ம எங்கே போனாலுமே யாரை பார்த்தாலுமே அவங்களுடைய மனசில் என்னென்ன ஒரு துவேஷம் அப்படின்னு கிளம்பியிருக்கு. அது அப்பேற்பட்ட துவேஷம் என்னன்னு பார்த்தா அது ஒரு பிராமண துவேஷம். ஆமாம், அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் போனாலுமே அவங்க ஆரியர்கள், இவங்க திராவிடர்கள், அது இல்லாத ஒரு இதுவே எந்த விதமாக கல்பனைகளும் தெரியாமலேயே சில பேர் ஒரு இதை பண்ணிக்க. நம்ம இன்னைக்கு பார்த்துட்டே இருக்கோம். வேதத்தில் கூட நமக்கு பிராமணத்துலேருந்து நமக்கு இருக்கக்கூடிய இப்போ நம்ம மீன்ஸ் அது 3 விடைகள் இருக்கக்கூடிய இதில் கூட நம்ம தமிழ்லேயே நமக்கு நம்மளுடைய இதில் நம்ம வேதங்கள் இது இருக்குது நமக்கு. அது எல்லாமே நமக்கு அதெல்லாம் பார்க்க போனால் அது எல்லாமே நம்ம பார்க்க நமக்கு ஆரியருக்கோ இதுக்கோ இந்த மாதிரி இல்லை. இந்த 3 ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி 3 இதையும் சேர்ந்து திராவிடர்கள். இதை போய் என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு நாங்கள் திராவிடர்கள் இவருக்கு இது இல்லை, அது பிராமண விரோதம், திராவிடர் தான் பிராமண விரோதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை இப்போ நின்றே நம்ம போகிறோம். ஆனால் அதில் அவங்களுக்கும் கிளியராகவே நம்ம சொல்லணும், தட் இஸ் வேதத்திலேயே திராவிட வேதம், தட் இஸ் திராவிட வேதம் மீன்ஸ் தட் இஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தங்கள் இதெல்லாமே நம்ம சொல்லுவோம். திராவிட வேதம் தமிழ் வேதம், தட் இஸ் இது இல்லை. அந்த மாதிரி நமக்கு வேதத்திலையுமே இதுலேயுமே எங்கேயுமே நமக்கு வேறுபாடு நம்ம பார்த்ததே இல்லை. ஆனால் வேறையாக பிராமண விரோதம். ஆனால் நாம் எல்லாருமே எங்கேருந்து எங்கே போனாலுமே நாம் கொஞ்சம் கலாச்சாரங்கள், நம்மளோட வைபவங்கள், நம்மளுடைய ஜீன், தட் இஸ் வாட் வி கால் இஸ் அஸ் பிராமினிசம், இதை நம்ம எல்லாருமே நம்ம கடைப்பிடிக்கணும். நாம் அதை பார்த்தே ஆகணும். இப்போ நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோம், அவரோட பிராமணம் இதுன்னு எல்லாருமே. இப்போ ஒரு எங்கேயோ போகிறோம், யாரோ போனால் ஒரு திருமணம் வச்சுருக்க பாகவதர் இது பண்ணிட்டு இருக்காலும் அவர் பூனல் போட்டுட்டா அப்படின்னா வெறும் பூனலை போட்டுண்டா போராது. குணோபவித்தத்தை போட்டுட்டு எல்லா இடத்துலையும் போகிறோன்னா போகிறாது. நம்ம திரிகாலம் இதில் ஏக்க காலமாவது நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய வைபவத்தையும் நம்ம பார்த்தாகணும். முதல்ல நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மளுடைய பிராமணாலேயே நம்ம எங்கெங்கேயோ போகிறோம், எல்லாருமே வந்துட்டே இருக்கும். ஆனால் எங்கே போனாலுமே நாம் நம்மளுடைய கலாச்சாரமான கலைகள், அதாவது விபூதியாக இருக்கட்டும், திருமண்ணாக இருக்கட்டும், அதை இட்டிக்கிறதுக்கு இன்னைக்கு சங்கோஜப்பட்டு இருக்கோம். முதல்ல நாம் அதுலேருந்து வெளியே வரணும். நம்ம எங்கே போனாலுமே நம்மளுடைய கலாச்சாரத்தில் விபூதியாக இருக்கலாம், திருமண் இருக்கலாம், எதாக இருந்தாலுமே நாம் தைரியமாக எல்லா இடத்துலையுமே அதை வச்சுட்டு போகலாம். நம்ம என்ன பண்ணுறோம், ஆஃபீஸ் போச்சு, ஐயோ நான் திருமணம் வச்சுட்டு போனேன், பக்கத்து வீட்டில் பக்கத்துக்கு வேறு யாரோ மாறி வந்த தர்மத்துக்காரன்
அவனை வந்து நம்ம வந்து அவன் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ண போகிறானேன்னு அதுக்கு பயந்துட்டு நம்ம வந்து ஒரு இது அதுதான் ஒரு இதில் சொல்கிறது உண்டு. தேர் ஆர் 3 types of religion. One is genuine religion, one is created religion அப்படின்ட்டு, அது created religion and one is forcible religion. அது ஜெனைன் ரிலீஜியன் அப்படின்னு ஜெனைன் ரிலீஜியன் அதில் நமக்கு ஹிந்துத்துவமும் வரும், ஹிந்துலேருந்து பேசிக்கலி பிராமின், இந்த மாதிரி கிரியேட்டட் ரிலீஜியன் அப்படின்னு நான் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு இப்போ இந்த கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், இதெல்லாம் கிரியேட்டட். இந்த ஃபோர்ஸபிள் இதுனா நம்ம இஸ்லாமில் வரும். இல்லை ஃபோர்ஸாக இது பண்ணி வி ஹவ் டு மேக் தி என்டையர் யூனிவர்ஸ் டு இஸ்லாம், இந்த மாதிரி தட் இஸ் ஃபோர்ஸபிள் ரிலீஜியன். அது இந்த கிரியேட்டிவ் இது மாதிரி ஜினைனாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹிந்து தர்மம், நம்மளுடைய கலாச்சாரங்கள், நம்மளுடைய பிராமணத்துவம், தட் இஸ் கால்ட் ரியல் ரிலிஜியன் இஸ் கால்ட் இந்து ரிலிஜியன். இதில் நாம் நம்மளுடைய பிராமணர்கள் எங்கே போனாலுமே நம்ம 1% இருக்குமோ 2% இப்போ எங்கே எப்படி இருந்தாலும் நம்ம யாராவது நம்மளுடைய இனிஷியல் மாற்ற முடியுமா? எப்படி இருந்தாலுமே எங்கே போனாலுமே இனிஷியல் மாற்ற முடியுமா? மாறுமா? ஆனால் நாம் வந்து நம்ம ஆஃபீஸுக்கோ இதுக்கோ போக மாத்திரம் ஏன் நம்ம கலாச்சாரத்தை மாற்றிக்கிறோம்? அதனால எங்கே போனாலுமே இந்த ஒரே ஒரு கான்செப்ட், லெட் அஸ் சேவ் பிராமினிசம், நம்மளுடைய தர்மம், இதையே நம்ம காப்பாற்றுவோம். அதே மாதிரி நம்ம கலாச்சாரத்தையும் நம்மளுடைய தர்மத்தையும் நம்ம காப்பாற்றுவோம் சொல்லி அடியேன் ராமானுஜதாசன் சத் குடும்ப சமேத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்ய சித்திரஸ்து லோகோ ஜனோ சுக்கினோ பவந்து சர்வே ஜனோ சுக்கினோ பவந்து.